1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே In 1 Corinthians chapter 10, நாம் இப்படியாக வாசிக்கிறோம். we read 3-4 இப்படியாய் சொல்லுகிறது. 1 Corinthians chapter 10 verses 3 and 4. எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். And all ate the same spiritual food. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். All drank the same spiritual drink. எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். How they drank from the spiritual rock that followed them. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் யாத்திரை பண்ணி வருகிற வேளையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? தண்ணீர் தாகத்தால் வறண்ட பொழுது அங்கே கன்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. When the Israelites, they were walking or traveling through the wilderness, they became very thirsty and the rock was opened and they were given water to drink. எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை. How they drank from the spiritual rock that followed them. அந்த ஞான கன்மலை யாரு அப்படின்னா அவர்தான் நம்முடைய கன்மலை ஆகிய கிறிஸ்து. Who is that spiritual rock? That rock was Christ. தேவ பிள்ளையே, Children of God, அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை அவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். they drank from that spiritual rock. தேவ பிள்ளையே, Children of God, இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், what is God requiring of us today? இந்த ஞான கன்மலை ஆகிய கிறிஸ்து என்கிற அந்த ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஊற்றாகி அந்த ஜீவ தண்ணீரை, ஜீவ நதியை இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது ஆத்மாவுடைய போஜனமாயிருக்கிறது. The living water that is springing out of the rock, spiritual rock that is Jesus Christ, the Holy Spirit, the living water should fill the people of God. சமாரியா ஸ்திரீ தன்னுடைய சரீரத்துக்குரிய தண்ணீரை தேடினா. The Samaritan woman, she went in search of the water that is needed for her physical body. ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே இன்றைக்கு தேவை நமக்கு நம்மோடு கூட வருகிற அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை இன்றைக்கு நாம் குடிப்பதற்கு அதிக தாகமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். But today's New Testament church, we must go in search of this spiritual drink that is coming out of the spiritual rock, and we have to desire to drink from this rock. இந்த சமாரிய ஸ்திரியானவள் உலகத்துக்குரியதை தேடினா. The church, that is the woman, that is the church, that is the Samaritan woman, is now desiring for the worldly pleasures. இன்றைக்கு ஆவிக்குரிய சபையாகிய ஸ்திரியானவள் இன்றைக்கு எதை தேட வேண்டும் என்றால் தன்னோடு கூட கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடிப்பதற்கு அதிகமாக தாகமும், தாகத்தின் மேலே தாகம், வாஞ்சையின் மேலே வாஞ்சையாய் காணப்பட வேண்டும். But the spiritual woman that is today's church, what should we desire of? We should desire of the living water, and we should desire to drink from that spiritual rock that is Jesus Christ, the living water. தேவ பிள்ளையே, Children of God, சங்கீத 42:1 இப்படியாய் சொல்லுகிறது. Psalms 42:1 says, மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல, as the deer pants for flowing streams, தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. so my soul pants for you, O Lord. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறது. My soul thirsts for God, that is the living God. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? When shall I come and appear before God? தேவ பிள்ளையே, Children of God, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீர் எனக்கு உணவாயிற்று. while they say to me all the day long, where is your God? My tears have been my food day and night. மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, As the deer pants and cries for the flowing streams. மானானது காடுகளில் அலைந்து திரியும் பொழுது அதற்கு தண்ணீர் தாகம் வரும்போது அது நீரோடையை அங்கு மிங்குமாக தேடி அலையும். When deer it becomes thirsty in the forest, it goes here and there in search of flowing streams. அது அலைந்து திரிந்து அந்த தண்ணீரை கண்டுபிடித்த பின்பாக அது தண்ணீரை குடித்து தன் தாகத்தை தீர்க்கும். It will be roaming about here and there, and when it finds the flowing streams, that is the water, it will go and quench its thirst.
அதே போல சமாரிய ஸ்திரீ தன்னுடைய வீட்டிற்கு தேவையான தன்னுடைய சரீரத்திற்கு தேவையான தண்ணீர்களை எடுப்பதற்காக யாக்கோப்புடைய கிணறுக்கு கடந்து வந்தார். Likewise, the Samaritan woman, she was in need of the physical water that is needed for her physical body, so she went in search of Jacob's well. ஆனா தேவ பிள்ளையே, But children of God, இந்த நாட்களிலே நாம் வாசிக்கிற இப்படியாக சங்கீத 42:2 இப்படியாய் சொல்லுகிறது, we are reading in Psalms chapter 42 verse 2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாய் இருக்கிறது. My soul thirsts for God, for the living God. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. My soul thirsts for the living God. My soul thirsts for God. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? When shall I come and appear before God? என்னுடைய ஆத்துமா என் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. My soul thirsts for God, the living God. சமாரிய ஸ்திரியை போல சரீரத்துக்குரிய தண்ணீரை தேடி அல்ல, Not like the Samaritan woman who went in search of the physical water for the physical body. அந்த தண்ணீரை குடிக்கும் போது மீண்டும் தாகம் வரும். When we drink that physical water, we will become thirsty again. ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் வராது. But the water that I give you, that is Jesus gives you, you will never thirst again. அவனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தண்ணீர் அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாக காணப்படுகிறது. The water that I give him will become a spring of water that will give him eternal life. அது ஒரு ஜீவ நதியாக காணப்படுகிறது. It is like a spring of water that is the living water. ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்றாக, ஜீவ தண்ணீர் உள்ள ஒரு நதியாக It will become a spring of water welling up to eternal life. சமாரிய ஸ்திரீ தன்னுடைய தேவைக்காக, சரீர தேவைக்காக, அவர் வீட்டுடைய தேவைக்காக ஓடினா. The Samaritan woman, she went in search of water for her physical body, for her household needs. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஸ்திரீயாகி அவர் மேல் கட்டப்பட்ட, அவருடைய முழு ரத்தம் சிந்தி அதாவது உருவாக்கப்பட்ட அந்த சபைக்கு அவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தண்ணீரை நீங்கள் பருகுங்கள். Jesus Christ is telling to his church, the woman that was built upon him, he has shed the blood and brought about this church, but Jesus is telling to them that you drink the water, the living water that I am giving you. ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, Isaiah chapter 44 verse 4 says, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். I will pour my spirit upon you and the blessing upon your descendants. தேவ பிள்ளையே, Children of God, உன் சந்ததி மேல் என் ஆவியையோ, I will pour my spirit upon your offspring, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். and my blessing on your descendants. தேவ பிள்ளையே, Children of God, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, Isaiah chapter 55 verse 1 says, ஓ தாகமாய் இருக்கிறவன் நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். Come everyone who thirsts, come to the waters. பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். And he who has no money, come buy and eat. நீங்கள் பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். Come buy wine and milk without money and without price. தாகமுள்ளவர்கள் மேலே தண்ணீரை ஊற்றுகிறார். He is pouring the water upon those who are thirsty. ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்றாக, The spring that will be springing up till the eternal life. அது ஒரு ஜீவ காலமாக வற்றாத தண்ணீரை போல. ஒருவேளை யாக்கோப்புடைய கிணறுடைய தண்ணீர் கூட வற்றி போகிவிடல. ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலை, ஞான கன்மலை என்கிற அந்த கிறிஸ்துவில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் ஒருபோது வற்றாத தண்ணீராக, அது ஜீவ காலமாக ஊறுகிற ஊற்றாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் காணப்படுவதற்காக, ஓ தாகமா இருக்கிறவர்கள் நீங்க எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். The water from the Jacob's well, it may dry up, it may spring but it may dry up, but the water that Jesus Christ is giving will never dry up. It will be springing up till the end, till the eternal life. That is why Jesus Christ is calling the children of God, oh who are thirsty, come and drink unto me.
பணம் கிடையாது, விலை கிடையாது. என்னிடத்திலே வாஞ்சியா இருக்கிறவன் மேல் என்னுடைய ஆவியை ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஊற்றாக அவன் பாத்திரம் நிரம்பி வழிகிற பகுதியிலே நான் என்னுடைய ஜீவ தண்ணீரை அவன் மேல் ஊட்டுவேன். Without money and without price, whoever desires to drink the water from me, that is the living water, I will pour upon him till the eternal life, and it will keep springing up into him. தேவ பிள்ளையே, Children of God, இன்றைக்கு தேவன் நம்முடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிற தேவன். God is the one who anoints us with the oil. சங்கீதம் 23:5 இப்படியாய் சொல்லுகிறது. Psalms 23:5 says, நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவராக, you prepare a table before me in the presence of my enemies. நம்முடைய பாத்திரத்தை அவர் நிரப்புகிறவராக, He fills our cup, அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதாக, and my cup overflows. ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், விலையுமின்றி பணமுமின்றி நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை, ஜீவ காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று தண்ணீரை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Oh, everyone who thirsts, come unto me. I will give you the spring, the living water, without money and without price, which will be springing up till the eternal life. யாக்கோபுடைய கிணறு சரீரத்துக்குரிய தண்ணீரை கொடுத்தது. Jacob's well gave the water for the physical body. கன்மலை ஆகிய கிறிஸ்து என்கிற கிணறு ஜீவ காலமாய் நம்மை இந்த பூமியிலே வாழ வைத்து, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை தேவனோடு வாழ வைக்கிற, நம்மோடு கூட நடந்து வருகிற அது ஜீவ தண்ணீர் ஊற்றாக ஞான கன்மலையாக இருக்கிறது. The spiritual rock, that is Jesus Christ, who kept traveling with us throughout the life, he will give us the water, that is the living water, that is the spring of life, which will lead us to eternal life. தாகம் உள்ளமே தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊட்டுவேன். I will pour my water upon those who are thirsty, and those who are dried up I will pour the water upon that land.